Marathas Raghav Lawrence Fans Festival powered by Alaya Cotton Dhotis and Shirts. Associate sponsor SRM PR Cements. Hospitality partner Park Elansa Chennai. இவங்க ஷூட்டிங் அப்படின்னாலே டான்ஸருக்கு எல்லாரும் கரெக்டாக பேமெண்ட் போயிடும், சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டு பேருமே அந்த ஸ்டேஜஸ் தான் கடந்து வந்திருக்கீங்க. அப்படின்னும் போது நம்ம ஒர்க் பண்ணுற அந்த நம்ம கீழே வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுக்காகவே அது பண்ணுறீங்களா? அண்ட் நீங்கள் கடந்து வந்த ஸ்ட்ரகிள்னு இருக்குல்ல, அதாவது இந்த நேரத்தில் வந்துட்டு ஒரு சிக்கன் பீஸ் தான் எக்ஸ்ட்ரா கேட்டேன், அப்படி முறைச்சிக்கிட்டு சட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஏதாவது சம்திங் ஒரு ஸ்ட்ரகிள்னு இருந்திருக்குல்ல, பேமெண்ட் பேலன்ஸாக இருக்கட்டும், இல்லை அங்கே அவமானப்பட்ட மொமெண்ட்டாக இருந்திருக்கும். சாப்பாடுக்காக ஒரு 2 விஷயம், இப்போது இந்த 60 குழந்தைங்களுக்கு வீட்டில் உட்காந்து சாப்பாடு போடுறேன்னா அதுக்கு 2 விஷயம் நடந்தது என்னுடைய லைஃப்பில் சாப்பாட்டுக்காக. நான் வந்து ஸ்கூலில் உட்காண்ட்ருக்கேன், வீட்டில் ரொம்ப பசி, 1.5 டே ஆச்சு சாப்பிட்டு, ரொம்ப 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 பசியில் இருக்காங்க. அப்புறம் வந்து அங்கே வந்து என்ன கேட்பாங்கன்னா, சத்துணவு திட்டத்துக்கு வந்து அந்த டபராக வச்சுருப்பாங்க, தண்ணி அடிக்கிறதுக்கு யாருன்னா வர்றீங்களா பாய்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கை தூக்குனா நம்ம போய் தண்ணி அடித்து கொடுத்தா ஒரு 5 கரண்டி எக்ஸ்ட்ரா போடுவாங்க. ஸ்கூலில் உட்காண்ட்ருப்போம், வந்து கேட்பாங்க, யாராவது தண்ணி அடிக்க வரீங்களா அப்படின்னு. நான் இந்த தண்ணி இல்லை தண்ணி அடிக்க வரீங்கன்னா நான் அசிங்கமாக இருக்கும் எல்லோரும் முன்னாடியும் கை தூக்குறதுக்கு போகிறேன்னு. அப்படி கை தூக்குவோம். நம்ம கூட இன்னொரு கம்பெனி கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்கள்ல, அவங்களும் வருவாங்க. அப்படியே கை தூக்கி போவோம், டபராவில் தண்ணி அடித்து சத்துணவு திட்டத்துக்காக வெயிட் பண்ணுவோம். 5 கரண்டி எக்ஸ்ட்ரா விழும். ஆனால் இது சாப்பாடு அப்படியே ரோட்டில் எடுத்துகிட்டு வந்தால் எல்லோரும் பார்ப்பாங்க. அதால் அந்த அலுமினி பெட்டி ஒன்று இருக்கும் அப்போல்லாம் ஸ்கூலுக்கு, அதை எடுத்து புக்கை கையில் வச்சுக்கிட்டேன், அலுமினி பெட்டிக்குள்ளே உள்ளே வச்சு லாக் பண்ணிவிட்டு தலையில் வச்சு நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துகிட்டே இருக்கும்போது ஊரில் என் கூட ஒருத்தர் ஃபுட்பால் ஆடுற ஒரு அண்ணன், பெரிய அண்ணன், அவர் வந்து அந்த டைமில் தான் அவர் கொஞ்சம் தண்ணி போட்டுருந்தார் போல். அப்படியே வந்துட்டே லாரன்ஸ் என்னடா பெட்டியை தலையை வச்சுட்டு போய்ட்டுருக்கேன்னு. நான் சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல, புக்கு இருக்கு. இல்லைண்ணே வெயில் அடிக்குது அதால். ஆமாம், இவர் அப்படியே எம்ஜிஆர் கலர்னு அப்படியே தட்டி விட்டார் சார். சாப்பாடு கொட்டி அப்படியே நின்று நான் ஒரு 1/2 hour அங்கேயே நின்று தேம்பி அழறேன். அந்த அண்ணனை பிடிச்சி சட்டெல்லாம் கிழிச்சு கோவத்தில், அவ்வளோ பசியில் இருக்காங்க 3 தங்கச்சிங்க. எதுனா அந்த தருணம் என்னால் அந்த பசியுடைய இது வந்து அதுக்கு தான் இப்போ வேழக்கமான அன்னதானம் போடு, வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அன்னதானம் போடு, யார் வந்து சாப்பிட்டாலும் அன்னதானம் போடு. பசியுடைய வலி, அந்த பசியுடைய வேதனை தெரிஞ்சதால் தான் அந்த அவமானம் என்னால் ஒன்று தாங்க முடியாது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காண்ட்ருக்கும்போது ஃபைட்டர்ஸுங்கெல்லாம் உட்காண்ட்ருக்கும்போது நானும் உட்காண்ட்ருந்தேன். எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு வராங்க. ஒரு ஃபைட்டர் என்ன வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் கொடுக்காம ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு ஆசை. லாஸ்ட்டாக வரும்போது எல்லாருக்கும் ஒரு பாக்ஸு அப்படிலாம் போட்டு வந்தேன். எனக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூனில் எடுத்து கொடுத்தாரு, இந்த அப்படின்னு கொடுத்துட்டு போய்ட்டு. அது அவங்க வந்து ஃபைட்டர்ஸ் சாப்பிட்றாங்க, நான் வந்து சூப்பர் மாஸ்டர் கார் தொட்டிக்கு வந்திருக்கேன். பட் அவங்க சாப்பிட்றதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், மற்றவங்க சாப்பிட்றதா இது ஒரு அந்த ஐஸ்கிரீம்ன்றது எனக்கு மைண்டில் அப்படியே நின்றுடுச்சு. அதால் இப்போ நான் என்னுடைய ப்ரொடக்ஷனில் நான் எப்போல்லாம் படம் ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறனோ, காஞ்சனா இதெல்லாம்னா கரெக்டாக 11 மணிக்கு யூனிட்டுக்கு மொத்தம் ஐஸ்கிரீம் வந்துடும். நான் உட்காந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், அப்படியே ஐஸ்கிரீம். நான் தானே ப்ரொடியூசர், இப்போ அப்படி உட்காந்து மேடையிலேருந்து அப்படி பார்ப்பேன். எல்லா ஐஸ்கிரீம் எனக்கு கிடைக்கிறதில்ல, எல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடு, நீ சாப்பிடு கஷ்டப்படுறேன்னு எனக்கு கொடுக்கலல்ல, கஷ்டப்படுறவங்க எல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடு நிம்மதியான. ஸோ அப்போ வந்து அது வந்து தட்டி விட்ட அண்ணன் மேலே கோவம் இருந்தது, ஐஸ்கிரீம் கொடுக்காத அண்ணன் மேலே கோவம் இருந்தது. அவங்க மட்டும் தட்டி விடலைன்னா, ஐஸ்கிரீம் மட்டும் கொடுக்காம இல்லைன்னா நான் இப்போ இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் என்ட்ரி ஆனவுடனே செம்ம மாசாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் வந்து ஏஞ்சி கைத்தட்டி விசில் அடித்து அவ்வளோ மாசான ஒரு மூமெண்ட் கேட்டாச்சு. ஸோ உங்களை கொண்டாடுறாங்க, உங்களுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு தயாராக இருக்காங்க. இந்த ஃபேன் மூமெண்ட் எப்படி மாஸ்டர் ஃபீல் ஆகுது? அதான் நான் எப்போவுமே வீட்டில் கூட சொல்லுவேன், இப்போது ஒரு தம்பியாக இருந்தால் அண்ணன் வந்து நல்லா படிக்க வைக்கணும், அண்ணா பைக் வாங்கி தரணும், கார் வாங்கி தரணும்னு ஆசைப்படுவார். தங்கச்சியாக இருந்தால் கல்யாணம் பண்ணி வைக்கணும், ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் சொந்தத்துக்குள்ளே இருக்கும். இவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. அதுவும் நான் ஸ்க்ரீனில் வந்து 4 வருஷம் ஆச்சு பார்த்து, இப்போ உள்ளே வரும்போது அதே கைத்தட்டல், அதே சிரிப்பு, அதே ஆரவாரம் இருக்கும்போது இதுக்கு பேர் தான் கடவுள்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து ஹீரோ ஆனதுக்கப்புறம் நிறைய டிஸ்கிரிமினேஷன், அது மட்டும் இல்லாமல் நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கும். ஸ்டைல்னு ஒரு படம் பண்ணாங்க தமிழில், அதை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்போ நான் ஸ்கிரிப்ட் நாலேஜ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, டான்ஸ் மாஸ்டராக இருப்போம். அமர்கலம் படத்தில் ஒரு சாங் வந்து ஆடணும், அதுக்கப்புறம் பார்த்தேன் ரசித்தேன், இந்த சுப்பம்மாலாம் பண்ணோம்.
திடீர்னு ஒருத்தர் டைரக்டர் வந்தார், நீங்கள் ஹீரோவை பண்ணனாரு. நான் பண்ணேன். அந்த படம் ஃப்ளாப் ஆச்சு. எனக்கு வந்து அந்த தோல்வி அப்போ வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ ரொம்ப மனவலியில் இருக்கும்போது நான் ராகவேந்திர சுவாமி கோவில் கட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல உட்காந்துருக்கும்போது ஒரே ஒரு குட்டி வந்தது. அப்போவே அந்த குட்டி வந்து, அங்கிள் நான் ஸ்டைல் படம் பார்த்தவங்க டான்ஸ் பிடிச்சது, அடுத்த படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னா, என் மனசுக்குள்ளே அடுத்த படம் யாரும் புக் பண்ண வரல. பட் அடுத்த படம் யாரும் புக் பண்ண வரலம்மா, பட் உனக்காக நான் வந்து ப்ரூவ் பண்ணணுன்னு அந்த ஏதோ சாமி வந்து சொன்ன மாதிரி இருந்தது. உனக்காக ஒரு ஜீவன் காத்துட்ருக்கு, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சாமி வந்து சொன்ன மாதிரி இருந்தது. சூப்பர் சூப்பராக மாஸ்டர்ஸ் சாப்பாடு போடுவேன். அப்புறம் மாஸ்டருக்கு வந்து தண்ணி கொடுக்குறது, அவர் வெத்தலை பாக்கு போடுவார், அது கொடுக்குறலாம். ரஜினி சாரும் அவர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் சாப்பாடு போட்டேன். இவர் வந்து ஆடி காமிக்க சொன்னாங்க. சூப்பர் சூப்பராக மாஸ்டர், இந்த பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான் பார்க்குறீங்களா அப்படின்னு. அவர் முன்னாடி டான்ஸ் ஆடி காமிச்சேன். ஆனோடனே அப்படியே பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். எனக்கு மனசுக்குள்ளே என்னப்பா, தலைவர் வந்து ஒரு கை கொடுப்பார், அவருடைய பெரிய ஃபேனு, கை கொடுப்பார், கட்டி பிடிப்பார், அது கூட பண்ணலையே தலைவர். சரத்குமார் சார் என்ன முன்னாடி நான் ஆடி காமிச்சிருக்கேன், அவர் 100 ரூபா கொடுத்தாரு. அவராவது 100 ரூபா கொடுத்தாரு, தலைவர் ஒன்றுமே கொடுக்கலையே. தலைவர் ஒன்றே கொடுக்கல நான் நினச்சேன். அதுக்கப்புறமா 2 நாள் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பார். நான் பார்க்கும்போது அவர் அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. அப்படியே ஆமாம். 4th டே ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது நான் சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் வந்து சேத்துல ஃபைட், அது மாஸ்டருக்கு கால் கழுவி விட்டுட்டு இருக்கேன். ஒரு கார் பேக் வந்துட்டு ரஜினி சார் பிஏ வந்து இப்படியே கூப்பிட்டாரு. நான் நினச்சேன் சூப்பர் சூப்பராய் மாஸ்டர் தான் கூப்பிட்றாங்கன்னு. மாஸ்டர் சாருடைய பிஏ கூப்பிட்றாரு மாஸ்டர். அவர் அப்படியே நீ வா அப்படின்னா போனால் ரஜினி சாருடைய அந்த கண்ணாடி இறங்குச்சு. நாளைக்கு நீங்கள் என் வீட்டுக்கு வந்துடுறீங்களா அப்படின்னாரு. நான் அப்படியே எப்படின்னு நின்றுருக்கேன். நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு. வந்தது சார் அப்படின்னா. எப்போனா மறுநாள் வீட்டுக்கு போனேன். புதன்கிழமை சார் கொஞ்சம் உடம்பு சரியில்லைனாங்க. எனக்கு எது நடந்தாலும் வியாழக்கிழமை தான் நடக்கும். ராகவேந்திர சுவாமி போனால் மறுநாள் வந்து லெட்டர் எழுதி, காலையில் பட்டை போட்டுட்டு வந்து தலைவர் லெட்டர் எழுதி, இந்த எத்தனை போய் டான்சர்ஸ் யூனியனில் கொடுங்க, உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது அப்படின்னு 100 ரூபாவை தாண்டி கொடுத்துட்டாரு. 100 ரூபா நினச்சா லைஃபே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபுதேவ மாஸ்டர் வந்து இதில் அண்ணாமலை ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. அங்கே போய் சொல்லியிருக்காரு, நான் ஒரு பையன் கஷ்டப்படுற பையனுக்கு லெட்டர் கொடுத்துருக்கேன், கார்டு கொடுக்க சொல்லி, அந்த பையனுக்கு அடுத்த படத்துலேருந்து உங்கள் கூட ஒர்க் கொடுங்க அப்படின்னு. எனக்கு பிரபுதேவ மாஸ்டர் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. பிரபுதேவ மாஸ்டர் பார்க்குறதுக்கு 1000 பேர் வெளியே டான்சர்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு ஃபோன் வருது. அங்கே போனால் ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா அப்படின்னு கேட்டார். இல்லை சார், அவருடைய ஃபேனு, நான் ஆடி காமிச்சேன், உங்களை பற்றி நல்லா சொன்னார் அவர், அடுத்த சாங்கு என் கூட வந்துடுங்க நீங்கள் அப்படின்னாரு. அங்கேருந்து என் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி உங்கள் அம்மா எவ்வளோ ஸ்வீட்னா, நாங்கள் பேட்டி எடுக்கும் போது கேட்டோம் உங்களுக்கு என்னம்மா ஆசை அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, என் பையன் ஆக்ஷன் படம்லாம் நடிக்க வேணாம், அடிபட்டுருன்னு பயமாக இருக்குது, பேய் படமே நடிப்பான். இப்போ எல்லாம் கண்டினியூ ஒரு படத்துலையும் ஒரு எப்படியாவது ஒரு 6 ஃபைட்டாவது வந்துடுது. இப்போது ருத்ரன் இருந்தாலும் சந்திரமுகி இருந்தாலும் ஜிகிர்தண்டா கண்டினியூ ஷூட்டிங் போய்ட்டுருக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னப்பா பண்ணிகிட்ருக்க, ஃபைட்டுமா. எப்பா ஏன்பா இவ்வளோ ஃபைட் பண்ணுற நீ, ஜாலியாக அம்மா மேலே இடுப்பு மேலே ஏறி உட்கார, அந்த பேய் படமே பண்ணுப்பா நீ, ஃபைட்டெல்லாம் வேணாப்பா அப்படின்னு. அதனால தான் இப்போ நீங்கள் உண்மையாகவே அம்மாவை இந்தளவுக்கு நேசிக்கிறதுனால தான் அந்த ஸ்க்ரீன்லையும் கோவேசர்லா அம்மாவுக்கும் உங்களுக்கும் அந்த கெமிஸ்ட்ரி. அதான் நம்ம மனசு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்பன்னு சொல்லுவாங்கல்ல. நான் வீட்டில் அப்படி இருக்கிறதால ஸ்க்ரீனில் கூட அது, இதுக்கு முன்னாடி கூட சொல்லும்போது குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது கல்லங்கப்பட்டமே இல்லாது. அவங்க நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து ஃப்யூச்சரையும் நினைக்க மாட்டாங்க, நடக்க போகிறதையும் நினைக்க மாட்டாங்க, நடந்ததையும் நினைக்க மாட்டாங்க. இப்போ ப்ரெசென்ட்லேயே இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ப்ரெசென்ட்டை நம்ம விட்டுருவோம். ஏதோ தப்பு பண்ணிட்டோமேனு அது நினச்சிட்டு இருப்போம். இல்லை இன்னும் ஆகப்போகுது லைஃப்னு நினச்சிட்டே இருப்போம். அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய டிஸ்டர்பன்ஸ். இந்த நிமிஷம் வாழ்ந்து, இந்த நிமிஷத்தை உழைச்சி, இந்த நிமிஷத்தை என்ஜாய் பண்ணுறது குழந்தைங்க மட்டும்தான். குழந்தைங்கன்னு சொல்லிட்டீங்க, உங்கள் குழந்தை பருவத்தில் நீங்கள் நிறைய நாட்டி திங்ஸ்லாம் பண்ணுவீங்களாமே. இந்த இன்டர்வியூவில் உங்கள் அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்கூலில் கட்டச்சிட்டு பீச்சுக்கு போயிட்டு விளாட்டான்ப்பா, செம்ம அடிச்சிட்டேன், எனக்கே மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னு. ஆமாம், அடிச்சுட்டு அப்புறம் அழுவாங்க. ரொம்ப கோவம் அன்றைக்கி, என்னன்னு தெரில. புக்ஸ் எடுத்து கடலில் போட்டால் எந்த அம்மாவும் அடிக்க. ஆமாம், புக்ஸ் கடலில் போயிடுச்சு எனக்கு. அப்படியே போட்டான். ஒரு கம்பத்தில் கட்டி வச்சு, உடம்புல துணி இல்லை சின்ன வயசில், வெள்ளத்தை காய்ச்சி விற்றுட்டு எறும்பெல்லாம் வைக்குது. அந்த அளவுக்கு கோவம். ஏன்னா வீட்டில் யாரும் படிக்கலை. அந்த தேசிய நகரில் ராயபுரத்தில் நல்லா படிக்கணும். ஏன்னா எங்கள் மாமா ஊர் தலைவருடைய இப்போ வீட்டு பையன் இப்படிலாம் பண்ணுறான்னு அது வரக்கூடாது. அந்த ஏன்னா தாத்தாலாம் நிறைய தர்மம் பண்ணுறவங்க. அந்த வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து மொத்த புக்ஸ் எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டு
கூத்தடிக்கிறியா நீன்னு அம்மாவுக்கு அவ்வளோ கோவம். ஆனால் அந்த அடி இல்லைன்னா இப்போ இந்த இடத்துல இவ்வளோ ஒழுக்கமாக இத்தனை பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? இப்போ குழந்தைங்களுக்கு பண்ணாலும் பெரியவங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்லாம் நினச்சிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் தான் பண்ணுறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் ஆடுறேன், நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். நான் ஒரு ஜீரோ, நான் ஒரு சின்ன ஒன்றுமே இல்லைன்னு போக போக தான் புரியுது எனக்கு. இதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருந்து பண்ணுறது நம்மளோட கடவுள் தான் பண்ணுறாரு. அந்த கடவுள் வந்து நம்மளை வேலைக்காரனாக தேர்ந்தெடுத்திருக்காரு இவங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண சொல்லி. ஒரு வேலைக்காரனாக இருந்து எல்லார் பாதத்துக்கு கீழேயும் கடவுளை நினச்சி நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு போகிறது, நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. ஓகேண்ணா. ஆனா இப்போ இந்த சோஷியல் மீடியா நீங்க சோஷியல் சர்வீஸ் பண்றதே இந்த சோஷியல் மீடியாலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசிப்ஸ் கிரியேட் பண்றாங்க, அதை பத்தியே வந்துட்டு இவங்க வந்து எது விளம்பரத்துக்காக பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அது என்னென்னா மற்றவங்க வந்து இப்போ நம்மளை பற்றி வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கன்னா அது தப்பு கூட இல்லை. அந்த மாதிரி விமர்சனம் வரலன்னு வச்சுக்கல, நம்ம ரொம்ப சோம்பேறி ஆகிடுவோம். ஒரு சில இதெல்லாம் வரட்டும், அவங்களுக்கு கூட நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து இதுக்காக பண்ணுறாங்க அதுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அது சொல்லும்போது சரி நீ இப்போ இல்லை என்ன நீ புரிஞ்சுப்ப, ஒரு காலம் வரும்போது உனக்கு தெரியும்ல எதுக்காக பண்ணுறோன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ என்னை யாரெல்லாம் விமர்சிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட நான் இந்த டைமில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.